கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. நாம் இப்போது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 25வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். யோயாக்கீமின் தகப்பன் பெயர் என்ன? யோசியா. யோயாக்கீமின் எந்த வருஷத்தில் எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானது? நாலாம் வருஷத்தில். எரேமியாவுக்கு எவர்களை குறித்து வார்த்தை உண்டானது? யூதாவின் ஜனம் அனைத்தையும் குறித்து. நேபுகாத்நேச்சார் அரசாண்ட எத்தனையாவது வருஷத்தில் எரேமியாவுக்கு யூதாவை குறித்து வார்த்தை உண்டானது? முதலாம் வருஷம். யோசியாவின் தகப்பன் பெயர் என்ன? ஆமோன். எத்தனை வருஷமாக எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானது? 23 வருஷமாக. யோசியாவின் எத்தனையாவது வருஷம் துவக்கி எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானது? 13ஆம் வருஷம் துவக்கி. எரேமியா கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக் கொண்டு வந்தும் கேளாதவர்கள் யார்? யூதாவின் ஜனமும் எருசலேமின் குடிகளும். யூதாவின் ஜனம் மற்றும் எருசலேமின் குடிகளிடம் கர்த்தர் எவர்களை ஏற்கனவே அனுப்பி கொண்டு வந்தார்? தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய சகல ஊழியக்காரரை. கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கு தங்களுடைய செவிகளை சாயாமல் போனவர்கள் யார்? யூதாவின் ஜனமும் எருசலேமின் குடிகளும். யூதாவின் ஜனமும் எருசலேமின் குடிகளும் எவைகளை விட்டு திரும்பும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் கூறினார்கள்? பொல்லாத வழியையும் கிரியைகளின் பொல்லாப்பையும். எவர்களை பின்பற்றாமல் இருக்க கர்த்தர் கூறினார்? அந்நிய தேவர்களை. எவைகளுக்கு ஆராதனை செய்யாமலும் அவைகளை பணியாமலும் இருக்க கர்த்தர் கூறினார்? அந்நிய தேவர்களை. யூதாவின் ஜனமும் எருசலேமின் குடிகளும் எவைகளால் கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க கூடாது? தங்கள் கைகளின் செய்கைகளால். கர்த்தர் தங்களுக்கு தீமை செய்யாமல் இருக்கும்படி எவர்கள் கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க கூடாது? யூதா ஜனமும் எருசலேமின் குடிகளும். யூதா ஜனமும் எருசலேமின் குடிகளும் தங்களுக்கு தீமையாக எவைகளாலே கர்த்தருக்கு கோபமூட்டினார்கள்? தங்கள் கைகளின் செய்கைகளாலே. கர்த்தர் யூதாவுக்கு விரோதமாக வடக்கே இருந்து எவர்களை அழைத்தனுப்புவார்?
சகல வம்சங்களையும் நேபுகாத் நேச்சாரையும். கர்த்தர் எதினால் சகல வம்சங்களையும் நேபுகாத் நேச்சாரையும் யூதாவுக்கு விரோதமாக வரப்பண்ணுவார்? அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கேளாதபடியினால். கர்த்தர் நேபுகாத் நேச்சாரை யார் என்று கூறினார்? தம் ஊழியக்காரன். கர்த்தர் யூதாவையும் அதன் குடிகளையும் சுற்றிலும் இருக்கிற ஜாதிகளையும் எதற்கு ஒப்பு கொடுப்பார்? சங்காரத்துக்கு. இகழ்ச்சிக்குறி என்பது என்ன? ஈசல் போடுதல். கர்த்தர் யூதாவையும் அதன் குடிகளையும் சுற்றிலும் இருக்கிற ஜாதிகளையும் எவைகளாகச் செய்வார்? பாழாகவும் ஈசல் போடுதலாகவும் நித்திய வனாந்தரங்களாகவும். மகிழ்ச்சியின் சத்தத்தையும் சந்தோஷத்தின் சத்தத்தையும் கர்த்தர் எவர்களிலிருந்து நீக்கி போடுவார்? யூதா அதன் குடிகள் சுற்றிலும் இருக்கிற ஜாதிகள். மணவாளனின் சத்தத்தையும் மணவாட்டியின் சத்தத்தையும் கர்த்தர் எவர்களிலிருந்து நீக்கி போடுவார்? யூதா அதன் குடிகள் சுற்றிலும் இருக்கிற ஜாதிகள். எந்திரத்தின் சத்தத்தையும் விளக்கின் வெளிச்சத்தையும் கர்த்தர் எவர்களிலிருந்து நீக்கி போடுவார்? யூதா அதன் குடிகள் சுற்றிலும் இருக்கிற ஜாதிகள். எவைகளை யூதா அதன் குடிகள் சுற்றிலும் இருக்கிற ஜாதிகளிலிருந்து நீங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்? மகிழ்ச்சியின் சத்தம், சந்தோஷத்தின் சத்தம், மணவாளனின் சத்தம், மணவாட்டியின் சத்தம், ஏந்திரத்தின் சத்தம், விளக்கின் வெளிச்சம். யூதா தேசமெல்லாம் எப்படி ஆகும்? வனாந்தரமும் பாழும். யூதா ஜனங்களும் எருசலேமின் குடிகளும் எவ்வளவு வருஷம் பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள்? 70 வருஷம். 70 வருஷம் நிறைவேறின பின்பு கர்த்தர் எவர்களுடைய அக்கிரமத்தை விசாரிப்பார்? பாபிலோன் ராஜா, பாபிலோன் ஜாதி, கல்தேருடைய தேசம். 70 வருஷம் நிறைவேறின பின்பு கர்த்தர் எதை நித்திய பாழிடமாக்குவார்? பாபிலோன் நாட்டை. 70 வருஷம் நிறைவேறின பின்பு கர்த்தர் எதற்கு விரோதமாய் சொன்னவற்றை அதின்மேல் வரப்பண்ணுவார்? பாபிலோன். எரேமியா எவர்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனமாய் சொன்னதை கர்த்தர் பாபிலோன் மேல் வரப்பண்ணுவார்? சகல ஜாதிகளுக்கு. பாபிலோனை எவர்கள் அடிமை கொள்வார்கள்? அநேகம் ஜாதிகளும் பெரிய ராஜாக்களும். கர்த்தர் எவர்களுக்கு அவர்கள் கிரியைகளுக்கும் கைகளின் செய்கைகளுக்கும் தக்கதாயும் பதிலளிப்பார்? பாபிலோனியர்களுக்கு.
கர்த்தர் எரேமியாவை அனுப்புகிற ஜாதிகள் குடித்து எதனால் அவர்கள் தள்ளாடினார்கள்? கர்த்தர் தங்களுக்குள் அனுப்பும் பட்டயத்தால். உக்கிரமாகிய மதுபானத்தின் பாத்திரத்தை எரேமியா யாருடைய கையிலிருந்து வாங்க வேண்டும்? கர்த்தர் கையிலிருந்து. உக்கிரமாகிய மதுபானத்தின் பாத்திரத்தில் யாருக்கு குடிக்க கொடுக்க கர்த்தர் எரேமியாவிடம் கூறினார்? கர்த்தர் எரேமியாவை அனுப்பும் ஜாதிகள் எல்லாருக்கும். கர்த்தர் எரேமியாவை அனுப்பும் ஜாதிகள் குடித்து எதினால் தள்ளாடி புத்தி கெட்டு போவார்கள்? கர்த்தர் அவர்களுக்குள் அனுப்பும் பட்டயத்தால். கர்த்தர் தன்னை அனுப்பின எல்லா ஜாதிகளுக்கும் எரேமியா எதை குடிக்க கொடுத்தார்? உக்கிரமாகிய மதுபானத்தின் பாத்திரத்தை. எருசலேமும் யூதாவின் பட்டணங்களும் எப்படி இருக்கும்படி எரேமியா மதுபானத்தின் பாத்திரத்தை குடிக்க கொடுத்தார்? வனாந்தரமும் பாழும் ஈசல் போடுதலும் சாபமும். எரேமியா உக்கிரமாகிய மதுபானத்தின் பாத்திரத்தை எத்தனை தேசங்களின் ராஜாக்களுக்கு குடிக்க கொடுத்தார்? 14 ராஜாக்கள். சமீபமானவர்களும் தூரமானவர்களுமாகிய அவரவர்களுக்கும் எரேமியா எதை குடிக்க கொடுத்தார்? உக்கிரமாகிய மதுபானத்தின் பாத்திரம். பூமியின் மீதிலுள்ள சகல தேசத்து ராஜ்யங்களுக்கும் எரேமியா எதை குடிக்க கொடுத்தார்? உக்கிரமாகிய மதுபானத்தின் பாத்திரம். பூமியின் மீதிலுள்ள சகல தேசத்து ராஜ்யங்களுக்கும் பிற்பாடு உக்கிரமாகிய மதுபானத்தின் பாத்திரத்தில் குடிப்பவன் யார்? சேசாக்கு என்கிற ராஜா. குடித்து வெறித்து வாந்தி பண்ணி கர்த்தர் அனுப்பும் பட்டயத்தால் எழுந்திராதபடிக்கு விழுபவர்கள் யார்? உக்கிரமாகிய மதுபானத்தின் பாத்திரத்தில் குடிப்பவர்கள். உக்கிரமாகிய மதுபானத்தின் பாத்திரத்தில் குடித்து தீர வேண்டும் என்று சொல்லுகிறவர் யார்? சேனைகளின் கர்த்தர். தீங்கை கட்டளையிட கர்த்தர் எங்கே துவக்குவார்? தம் நாமம் தரிக்கப்பட்ட நகரத்தில். பூமியின் எல்லா குடிகளின் மேலும் கர்த்தர் எதை வரவழைப்பார்? பட்டயத்தை. உயரத்திலிருந்து கெர்ச்சித்தவர் யார்? கர்த்தர். கர்த்தர் தமது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து எதை காட்டுவார்? தம்முடைய சத்தத்தை. கர்த்தர் எதற்கு விரோதமாய் கெர்ச்சிப்பார்? தம்முடைய தாபரத்துக்கு. ஆலையை மிதிக்கிறவர்கள் ஆர்ப்பரிப்பது போல ஆர்ப்பரிப்பவர் யார்? கர்த்தர்.
கர்த்தர் எவர்களுக்கு விரோதமாக ஆர்ப்பரிப்பார்? பூமியினுடைய எல்லா குடிகளுக்கு. பூமியின் கடையாந்தர மட்டும் போய் எட்டுவது எது? ஆரவாரம். ஜாதிகளோடே கர்த்தருக்கு இருப்பது எது? வழக்கு. மாம்சமான யாவரோடும் கர்த்தர் எதற்குள் பிரவேசிப்பார்? நியாயத்துக்குள். கர்த்தர் துன்மார்க்கரை எதற்கு ஒப்பு கொடுப்பார்? பட்டயத்துக்கு. ஜாதி ஜாதிக்கு பரம்புவது எது? தீமை. பூமியின் எல்லைகளிலிருந்து எழும்புவது எது? மகா புசல். பூமியின் ஒரு முனை துவக்கி பூமியின் மறுமுனை மட்டும் கிடப்பவர்கள் யார்? கர்த்தரால் கொலை உண்டவர்கள். கர்த்தரால் கொலை உண்டவர்கள் எப்படி பூமியின் மேல் எருவாவார்கள்? புலம்பப்படாமலும் சேர்க்கப்படாமலும் அடக்கம் பண்ணப்படாமலும். புலம்பப்படாமலும் சேர்க்கப்படாமலும் கிடப்பவர்கள் யார்? கர்த்தரால் கொலை உண்டவர்கள். அடக்கம் பண்ணப்படாமல் பூமியின் மேல் எருவாகிறவர்கள் யார்? கர்த்தரால் கொலை உண்டவர்கள். அலறுங்கள் என்று யாரிடம் கூறப்பட்டுள்ளது? மேய்ப்பர்களிடம். சாம்பலில் புரண்டு கதற வேண்டியவர்கள் யார்? மந்தையில் பிரஸ்தாபமானவர்கள். வெட்டப்படவும் சிதறடிக்கப்படவும் எவர்களுடைய நாட்கள் நிறைவேறியது? மேய்ப்பர்கள் மந்தையில் பிரஸ்தாபமானவர்கள். மேய்ப்பர்களும் மந்தையில் பிரஸ்தாபமானவர்களும் எதை போல விழுந்து நொறுங்குவார்கள்? உச்சிதமான பாத்திரம் போல். யார் ஓடி போகிறதற்கு இடமிராது? மேய்ப்பர்கள். எவர்கள் தப்பித்துக் கொள்ளுகிறதற்கு இடமிராது? மந்தையில் பிரஸ்தாபமானவர்கள். கர்த்தர் எதை பாழாக்கினது நிமித்தம் மேய்ப்பர்கள் கூப்பிடுகிற சத்தம் உண்டாகும்? தங்கள் மேய்ச்சலை. தங்கள் மேய்ச்சலை கர்த்தர் பாழாக்கினது நிமித்தம் எவர்கள் அலறுகிற சத்தம் உண்டாகும்? மந்தையில் பிரஸ்தாபமானவர்கள். மேய்ப்பர்களும் மந்தையில் பிரஸ்தாபமானவர்களும் சுகித்திருக்கிற தாபரங்கள் எதினாலே சங்காரமாயின? கர்த்தருடைய கோபத்தின் எரிச்சலாலே. பதிவிருந்து புறப்படும் சிங்கத்தை போலிருப்பவர் யார்? கர்த்தர்.
யாருடைய உக்கிரத்தினால் மேய்ப்பர்கள் மற்றும் மந்தையில் பிரஸ்தாபமானவர்களின் தேசம் பாழானது? ஒடுக்குகிறவனுடைய உக்கிரத்தினால். யாருடைய உக்கிர கோபத்தினால் மேய்ப்பர்கள் மற்றும் மந்தையில் பிரஸ்தாபமானவர்களின் தேசம் பாழானது? ஒடுக்குகிறவனுடைய உக்கிர கோபத்தினால். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்து வழிநடத்துவாராக. நீங்கள் முதலாவது வேதத்தை வாசித்து பின்பு இந்த கேள்விகளை கேட்டு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். இல்லை என்றால் திரும்பவுமாக வேதத்தை எடுத்து வாசித்து இந்த கேள்விகளுக்கான பதில்களை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உயரத்திலிருந்து கெர்ச்சித்து தமது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து தம்முடைய சத்தத்தை காட்டி தம்முடைய தாபரத்துக்கு விரோதமாய் கெர்ச்சிக்கவே கெர்ச்சித்து ஆலையை மிதிக்கிறவர்கள் ஆர்ப்பரிப்பது போல் பூமியினுடைய எல்லா குடிகளுக்கும் விரோதமாக ஆர்ப்பரிப்பார் என்று சொல் என்றார். ஆமேன்.